வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதம். ஃபஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின், நேர்வழிகளில் மிகவும் சிறந்தது யாருடைய நேர்வழி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழி. வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வகுல்ல பித்ஆத்தின் லலாலா. வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, புதுமையான ஒவ்வொரு காரியமும் கெட்டதாகும், ஒவ்வொரு புதுமையும் பித்ஆத்தாகும், ஒவ்வொரு பித்ஆத்தும் வழிகேடாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்க மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய ஒவ்வொரு பித்ஆத்தும் என்னது? வழிகேடு. அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. வழிகேடு என்ன செய்யும்? வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார், கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கும். நாம் மார்க்கோன்னு நினைச்சு ஒரு கற்பனையில் செய்கிறோமே, 756 போடுறது மார்க்கம், பிஸ்மில்லாவுக்கு ஈக்குவல் நினைக்கிறோமே, யார் சொல்லி தந்தாத? சலவாத்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு பாங்க சொல்கிறாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னோன்னே என்ன செய்வாங்க? இந்த உச்சி முத்தம் குச்சி இப்படியே கண்ணில் ஒத்தி ஒத்தி எடுப்பாங்க. யார் சொல்லி தந்தா? பாங்குக்கு முன்னால் என்ன செய்வார்? முஅத்தின் சலவாத்து சொல்வார். அல்லாஹுடைய தூதர் காட்டியே தரல, பாங்குக்கு பின்னால் சலவாத்து சொல்ல சொன்னாங்க. அதான் வழிமுறை. பாங்குக்கு முன்னால் சலவாத்து சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சு கொடுங்க. ஒன்று செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் ஒரு காரியத்தை சொல்கிறது என்றால் செய்யக்கூடாது. செய்யணும்னு கட்டளையிட்டா அதைத்தான் செய்யணும். குண்டக்க மண்டக்க செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மார்க்கத்தை கேலி செய்வதற்கு சமம். இங்கே செய்யின்னு சொன்னால் அங்கே போய் செய்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளையிலே யோசிச்சு பாருங்க, தண்ணியை கொட்டாதலா அப்படின்னா தண்ணியை கொட்டினா நினச்சிங்க எவ்வளோ திமிரு பாரு. வாய்ப்பு கிடைச்சா அத்தாவையும் சேர்த்து திட்டுவான், அப்பனை மாதிரியே வந்திருக்கு பாரு அப்படின்பா. வாய்ப்பு கிடைச்சா இவன் அம்மாவையும் சேர்த்து திட்டுவான், அம்மாவை மாதிரியே வந்திருக்கு பாரு, தண்ணியை கொண்டு வந்து கொட்டுறா பாரு அப்படின்னு. இது நமக்கு கோபத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? என்ன ஒன்று செய்யாதன்னு சொன்னால் செய்யக்கூடாது, அதைத்தான் நான் செய்வேன்னு சொன்னால் இது திமிர்த்தனம். மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாங்குக்கு பின்னால் சலவாத் சொல்லுன்னு. இவன் என்ன செய்கிறான்? பாங்குக்கு முன்னால் மைக்க போட்டு அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் அல்லாஹு அக்பர்னு பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிடறான். இது எவ்வளோ மோசமான செயல். நீங்கள் இந்த பிதாயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு அழகான வழிமுறை சொல்கிறேன். ஃபஜ்ருடைய பாங்குடைய வாசகம் என்ன? அந்த கூடுதல் ஒரு வாசகம் இருக்குது. என்ன வாசகம்? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம். என்ன அர்த்தம்? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. அதானே பாங்குடைய வாசகம், ஃபஜ்ருடைய வாசகம் அதானே. எதற்காக அந்த வாசகத்தை அங்கே வச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்? சொல்லுங்க. அந்த வாசகத்தை ஏன் ஃபஜ்ரில் கொண்டு போய் வச்சாங்க? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அதானே. அப்போ இந்த வாசகத்தை அங்கே சொல்கிறோம். வேற எங்கேயாவது சொல்கிறோமா? தொழுகையில் பாங்கில் வேற எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. எல்லாரும் அசரில் தூங்குறோம். மோதினார் என்ன செய்கிறார்? மைக்கை போட்டு பாங் சொல்லிகிட்டு இருக்கும் போதே என்ன செய்கிறாரு? ஹையால சலா ஐயால ஃபலா முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம்ங்கிறாரு. என்ன செய்வோம்? அந்த மோதினார அங்கனே அடி வெளுத்துருவோம். இல்லாதது எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கு? எல்லா பள்ளியாசலையும் கேட்பாங்க. நாம் இன்றைக்கி பார்க்குறோம்ல, நம்ம சுற்றி 18-20 பள்ளியாசம் இருக்குல்ல, எல்லா பள்ளியாசலையும் சத்தம் போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்படி செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் அங்கே செய்யலை அப்படிம்பாங்க. அப்போ தெரியுதுல, அறிவு இருக்குல்ல. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலை, இங்கே செஞ்சாங்க. அங்கே அந்த நேரத்தில் தூங்கினாலும் சரி ரசூலுல்லாஹ் செஞ்சாதான் செய்யணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது. ஃபஜ்ரில் ஏன் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க? ஃபஜ்ரில் எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்பது மட்டும் காரணம் அல்ல. ரசூலுல்லாஹ் தொழுகையை நினைவுபடுத்துகிறார்கள். தூக்கத்தினுடைய அசதியில் எழுந்து வந்தாலும் சரி, தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு நம்ம உட்கார்ந்திருந்தாலும் சரி, மொத்த சமூகமோ அங்கே சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு திமிர் பிடிச்சி போய் என்ன செய்யக்கூடாது? ஒரு காலத்திலும் செய்யக்கூடாது. அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான், ரசூலுல்லாஹ் அதை விரும்ப மாட்டார்கள். மறுமை நாளிலே அப்படி ஒரு கூட்டம் வரும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க உம்மத்தி உம்மத்தி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பார்கள். என்னுடைய சமூகம் என்பார்கள். ஏன்? அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஒரு ஹவுலுல் கௌசர் என்ற தடாகம், அந்த கௌசர் என்கின்ற தடாகத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். வந்த உடனே அங்கே உள்ள வானவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மக்களை அலோ பண்ணாமல், எல்லாம் முஸ்லீம் தோற்றத்தில் தான் வருவாங்க, அலோ பண்ணாமல் அவர்களை தரவென்று இழுத்து விட்டு செல்வார்கள். போனால் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய சமூகம் தண்ணி குடிக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த வானவர்கள் அங்கே தெளிவுபடுத்துவார்கள், நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்திலே இவர்கள் புதுமையை ஏற்படுத்தினார்கள் என்பார்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மூட பழக்கமும் அது புதுமையான காரியம்தான், இந்த மார்க்கத்தின் காரியம் அல்ல.
நாம் ஒரு கையில் மோதிரம் அணிவதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடை அணிவதாக இருந்தாலும் சரி, தாடி வைப்பது ஃபர்தா அணிவதாக இருந்தாலும் சரி, பெருமானார் சொன்னார்களா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்துத்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சாங்களா? ஆமாம், அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்க, அதனால செய்கிறேன். தூதர் செய்யலையா? செய்யக்கூடாது. தடுத்த காரியமான்னு பார்க்கணும். தடுத்து இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு எச்சரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதைத்தான் ஒவ்வொரு உரையிலையும் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா குல்ல முஹதஸத்தின் பிதா குல்ல பிதாத்தின் லலாலா குல்ல லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு வழிகேடும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்.